இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ரொட்டேரியன் மற்றும் ரொட்டேரியன் உறவினர்கள் மற்றும் பயனாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வரவேற்கிறேன். அதாவது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இயற்கை மேல கண்டிப்பா ஆர்வம் இருக்கும். ஆனா அந்த இயற்கை மேல ஆர்வம் இருக்கிறத நம்ம செயல்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் தான். ஆனா அப்படிப்பட்ட இயற்கையை செயல்பாட்டிற்கு கொண்டு நிரூபித்த நபர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு திருநெல்வேலி என்று சொன்னாலே கண்டிப்பாக புதிய பேருந்து நிலையம் தான். அந்த புதிய பேருந்து நிலையத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வரும்போது அதில் உள்ள மரங்களின் பாதிப்பை மனதில் கொண்டு இன்னைக்கு புதிய பேருந்து நிலையத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா காங்கிரீட் குறையில ஒதுங்குறீங்களோ இல்லையோ மரத்தோட நிழல்ல ஒதுங்குறதுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்படி சரியான ஒரு கட்டமைப்போடு கட்டமைச்சு அங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கு பாதுகாப்பாக, இயற்கைக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்த நபர் இவர் 1972 பிறந்து ராமநாதபுரத்தில் பிறந்து டிப்ளமோ ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், கட்டுமானத்துறையில் டிப்ளமோ ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் முடிக்கப்பட்டு மேலும் 36 வருடங்கள் அவருடைய அனுபவம் மூலமாக ஸ்ரீ ரமணா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெடை உருவாக்கியது மட்டும் இல்லாமல் ரோட்டரி என்பது சில விஷயங்களை சொல்லியிருப்போம், இந்த விஷயங்களுக்கு ரத்தத்திலே ஊறி இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ்லேயே இவங்க 1991 அந்த ரோட்ராக்ட்ல இன்ட்ராக்ட் பண்ணி அப்படி ரோட்டரிங்கிறது அவங்ககிட்ட ஒரு ஊறிட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி 1991 ரோட்ராக்ட்ல இணைச்சி மற்றும் ராம்நாத் மாவட்டத்தில் ரோட்ராக்ட் கிளப்ல 2000 நம்மை இணைத்துக் கொண்டு மேலும் 2017-18 நடைபெற்ற சங்கமித்ரா என்கிற மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸுக்கு சேர்மனாக மட்டும் பதவி மேலும் பல டிஸ்ட்ரிக்ட் மற்றும் கிளப் லெவலில் வேரியஸ் போஸ்ட் பதவி வகித்து கிளப்பை இன்று மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு எடுத்துட்டு செல்வதற்கு இன்று நம் மாவட்டத்தின் கவர்னராக நமது ரொட்டேரியன் காந்தி கிருஷ்ணர் அவர்களை வருக வருக என உங்களோட அனைவருடைய கரவசத்தின் மூலமாக வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய ரோட்டரி சங்கம் பாலங்குடியிற்கு என்னோட நன்றிகள். மரியாதைக்குரிய பாளையங்கோட்டை சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் அமிர்தலிங்கம், அமிர்தம் போன்றவர், அமிர்தலிங்கம்னா ஒரு அற்புதமான பெயர். அமிர்தலிங்கம் அவர்களை, செயலர் ரவிபாஸ்கர் அவர்கள், என்னோடு இங்கு மேடையை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எனது அருமை தோழர் சண்முக நடராஜ் அவர்கள், அரசின்கவர்னர் ஆரம்ப பெருமானவர்களே மற்றும் ஏனைய என் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை ரோட்டரி உறவுகள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை. ரொம்ப மனநிறைவோடு தன்னுடைய பொறுப்புகளை மகிழ்வோடு ஒப்படைத்திருக்கக்கூடிய பாஸ்டர் சென்றவங்க. ஏன்னா ரோட்டரியில் மட்டும்தான் இட் இஸ் பாசிபிள். வேற எந்த ஆர்கனைசேஷன்லையும் சந்தோஷமா கொடுக்க மாட்டோம் தன்னுடைய பொறுப்பை. ஐயோ போகுதுன்னு தான் நினைப்போம். பட் ரோட்டரியில் மட்டும்தான் சிரிச்சுக்கிட்டே பொறுப்பை கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்பு உலகத்திலே ரோட்டரியில் மட்டும்தான் வாய்ப்பு. அப்பா போச்சுன்னு இல்லை, அடுத்தவருக்கு வாய்ப்பு அதை விட்டே சரி. நீதி குருசாமி என்னை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். ஒரு அற்புதமான மனிதர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நான் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் இருந்தாக்க ஒரு பாசமா என்கிட்ட ரெண்டு பேசுவார். ரொம்ப நல்லா விஷயத்துக்குள்ள வந்துடும். பிரசிடென்ட் மெம்பர்ஷிப் எவ்வளோ வச்சிருக்கீங்க பிரசிடென்ட்? 29. ஓகே. எத்தனை டார்கெட்? 35. இதுல ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்க 35 வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இயர் 2ல 35 இருக்கணும், 34 இருக்கக்கூடாது. மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீட்டைன் அதான் விஷயம். நீங்க எனக்கு டார்கெட் சொல்றது இன்னைக்கு கிடையாது. இயர் 2ல நீங்க முடிக்கிறீங்க வாங்க, 30 ஜூன் 30 முடிக்கிறீங்கல்ல, அன்னைக்கு 35 இருக்கும். அதான் விஷயம். தேங்க்யூ.
ஃபவுண்டேஷனை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு பாலிசி வச்சுருக்கோம், எ டே எ டாலர் எ மேன், ஒரு நாள் ஒரு மனிதன் $1. $365 அதனோட அர்த்தம் வந்து தான், $365 கொடுத்தீங்கன்னா நாங்கள் பேச்சு தந்துடுறோம்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் கிளப்பில் எல்லாருமே டோனரா இல்லை டோனர் பண்ணாதவங்க இருக்காங்க? இல்லை, நான் என்னோட கேள்வி, எல்லாருமே குறைந்தபட்சம் ஏதாவது அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் பேர் கொடுக்க வேண்டியது. நான் டோனர்ஸ் யாராவது இருக்காங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்சால் இந்த ஆனுவல் ஃபண்டில் ஃபவுண்டேஷன் செமினார் ஆகஸ்ட் 16 அதுக்குள்ளே ஒரு $25 போட்டுங்க ஒருத்தருக்கு. நான் டோனர்ஸ் இருக்கிறாங்க, அது ஒரு டார்கெட் ஆனுவல் ஃபண்டில் போடுங்க. ஆனுவல் ஃபண்டு தான் இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டேஜ் இருக்குது. ஆனுவல் ஃபண்டில் போட்டால் தான் 3 வருஷம் கழிச்சு நம்ம அந்த சின்ன அமௌண்ட்டை போடும். அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், ஃபவுண்டேஷனுக்கு மேற்கொண்டு கொடுக்குறது, குளோபல் பிராண்டு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் டோனர்ஸ் இருக்கக்கூடாது, இதுதான் நம்முடைய இலக்கு. நம்ம பீரியட் முடிகிற டைமில் 5000 பேர் இருந்தாங்கன்னா 5000 பேர் டோனராக இருக்கணும். ஈவன் $1 போடும். நான் ரொம்ப பெருசாக உங்களை கோர்ஸ் பண்ணணும். ஈவன் சிங்கிள் டாலர் $95. உங்களால் $25 முடியலைன்னா $1 போடணும். அது ரொம்ப ஃபவுண்டேஷனை பொறுத்தவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஃபவுண்டேஷனை பற்றி 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவேன். தேவகோட்டையில் ஒரு நண்பர், அவர் எனக்கு ஜூலை ஆரம்பித்த உடனே ஃபோன் பண்ணி உங்கள் பீரியட் எப்படா ஆரம்பிக்கும்னு இருந்தேன், நீ உடனே வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டார். இது நடந்தது 2 நிகழ்ச்சி உங்களோட பயிர்ந்து ஃபவுண்டேஷன் ரிலேட்டடாக வர முடியுமான்னு கேட்டார். எனக்கு உடனே விழுந்தடிச்சு ஓடிட்டேன். ஏதோ ஃபவுண்டேஷன் ரிலேட்டடாக தான் கூப்பிட்றாருன்னு தெரிஞ்சுக்கேன். இன்னொருத்தர் சொன்னார், உங்களை ஏதோ விஷயத்தை கூப்பிட்றாருன்னு போயிருங்க, மிஸ் பண்ணாதீங்க. போயிட்டேன். போய் உட்காந்தா $30 லட்சம் செக்கு என்டோமெண்ட்டுக்கு உங்கள் பீரியட் ஆரம்பித்தவொன்னே கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். உடனே என்ன பண்ணேன், ஆர்ஐக்கு மெயிலில் போட்டு அவருக்கு அக்கௌண்ட் நம்பர் வாங்கி கொடுத்து அடுத்த நாள் போட்டார். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு டோன் $30,000. அதேமாதிரி சிவகாசியில் அவங்க ஊரில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணேன். அவரை நான் பார்த்ததே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவர் தேவகோட்டைக்காரரை தான் பார்த்துருக்கேன், இவரை நம்ம மீட்டிங்கோட பார்த்தது. இவர் அதே மாதிரி தான் உங்கள் பீரியடில் தான் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணி $10,000 நீ போட்டார். சில மனிதர்கள், அதாவது என்னன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணிட்டேன்னு தெரியல, என் மீது ஒரு அளப்பரிய ஒரு அன்பு இருக்குது எல்லாருக்கும். அது உண்மையில் நான் ரொம்ப பெருமையாக உங்கள் அனைவரையும் வணங்கி இது நினைக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது எனக்கு ரொம்ப நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என்னை பார்த்தது இல்லாத ஒரு நபர் என் பீரியடுக்கு $10,000 கொடுக்குன்னு வெயிட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. அதனால் ஃபவுண்டேஷனை பொறுத்த மட்டும் நான் யார்கிட்டையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நிறையா கொடுங்க கேட்டேன். ஆஸ்க் ஃபவுண்டேஷனுக்கு. டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் நான் எப்பவுமே டேரெக்டாக விஷயத்துக்குள்ளே போயிடுவேன். போட்டால் அது இன்னும் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் தையல் மிஷின் வந்து நீங்கள் 15 மிஷின் கேட்குறதா சொன்னீங்க. அதில் இன்றைக்கி ஒரு குளறுபடி நடந்துருச்சு. 30 நான் 1000 மிஷின் தான் டார்கெட் வச்சுருக்கேன். 1000 தையல் மிஷின் கொடுக்குறதா டார்கெட் வச்சுருக்கேன். நம்ம 125 கிளப் இருக்குது. உங்களுக்கு 30 கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும்? ப்ராக்டிக்கலாக பார்த்து தீபாவளி போட்டு இல்லை கொடுக்கலாம். பட் மற்றவங்க எல்லாரும் கொடுக்கும்போது 3000 ஆயிருமே. 3000க்கு என்ன பிரச்சனைனா, சப்சிடி மட்டும் எனக்கு 1 கோடி வரும். 2 கோடி ரூபா வரும் 3000 மிஷின். அதில் நான் 50% உங்கள்கிட்ட வாங்குறேன். சப்சிடி 1 கோடி ரூபா வரும். நான் எங்கே போகிறது அவ்வளோ ரூபாய்க்கு? இது எல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் கிடையாது. கேஷாக உங்கள்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட இருந்து வாங்கி நம்ம கொடுக்கணும். டோனர்ஸ் கொஞ்சம் பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 10 மிஷின் தான் அதிகபட்சம். தயவு செய்து அதுக்கு மேலே கேட்டு தர்மசங்கரப்படுத்தாது. இன்னைக்கு இது எங்கேயோ தவறு நடந்திருக்கு. நான் 10 மிஷின் தான் குரூப்பில் போட்டிருந்தேன். ஒரு கிளப்புக்கு அதிகபட்சம் 10 தான் போட்டிருந்தேன். ஒருத்தர் 33 மிஷினுக்கு ஒருத்தர் பணம் கட்டியிருந்தார். அவருக்கு நீங்கள் ரீஃபண்ட் பண்ணி சொல்லிட்டேன். பாலா கூட ஆனால் நாங்கள் 20 கட்டியிருக்கோம், நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிடாதீங்கன்னு. ரீஃபண்ட் இப்போதைக்கு வாங்கிக்கோங்க, நம்ம அடுத்த பேஸில் பார்த்தோம். அதான் நம்மளோட இது. நிச்சயம் கொடுத்துருவோம். ஏன்னா என்ன திட்டமிட்டோமோ அதை கட்டாயம் கொடுக்கணும். கமிட் பண்ணதை கொடுத்துரும். அதுதான் அதுமாதிரி ஆட்டோவுக்கு பெனிஃபிஷரி நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. அதுவும் இதே மாதிரி தான், ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸ் தான். நீங்கள் டிலே பண்ணி பெனிஃபிஷரி ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா முந்திர ஆள் கிடச்சிடும். 100 ஆட்டோ தான். நம்ம 125 கிளப் இருக்கோம், 100 ஆட்டோ தான் பிளான் பண்ணுறோம். அவங்களுக்கு எல்லாருமே லைசன்ஸ் நீங்கள் எடுத்து கொடுத்துடணும். சி மஸ்ட் பி எ உமன்
அவங்க வந்து உமனாக டிரான்ஸ்லேட் கொடுப்போம், நம்ம வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்குறோம், ஆண்களுக்கு கிடையாது. அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டினா அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நபரை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆள் தான், அவர் ஒரு ஆள் வெரிஃபிகேஷன். பட் அது ரொம்ப முக்கியம், ஜெனியூனிட்டி ரொம்ப முக்கியம். நாங்கள் தேர்ட் பார்ட்டி வச்சு அதை வெரிஃபை பண்ணுறோம், அதனால கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அதில் எதுவும் அதனால ரிஜெக்ட் ஆகிடும், கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. தையல் மிஷின், ஆட்டோ இது மட்டும் இல்லை. இப்போ புதுசாக வந்து நாங்கள் டாய்லெட் ப்ராஜெக்டை சேர்த்துருக்கோம். தனிநபர் கழிப்பறை வந்து கிராமங்கள், நீங்கள் எந்த கிராமத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்க? இன்னும் பண்ணலையா? பண்ணியாச்சு. ரெசிடென்ட் இன்னும் பண்ணலைங்கிறாரு, ஏஜி பண்ணியாச்சுங்கிறாரு. ஸ்கூல் எடுத்துருக்கீங்களா? நம்ம திட்டம் ஸ்கூல் இருக்குது, கிராமங்கள். அது மாதிரி நீங்கள் பிரசிடென்ட் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, தத்தெடுத்திருக்கோம். நீங்கள் ஸ்கூலை மாற்றிக்கோங்க. நாம் யாரையும் இங்கு தத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நிலைமையில் யாரும் இல்லை. தத்து என்பது நீங்கள் முழுமையாக உங்களோட வச்சுக்கணும், உங்கள் வீட்டில் ஒன்று வச்சுக்கணும். அவங்க உங்களை காணவங்களாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் தத்து. கேரிங்கிற வேர்டு தான் கரெக்டான வேர்டு. நீங்கள் அக்கறை செலுத்துகிறீர்கள், வேண்டுமானால் கூடுதலாக அக்கறை செலுத்தி கொடுக்கணும். தத்துங்கிற வார்த்தை, அடாப்ஷன்ங்கிற வேர்டு எந்த கம்யூனிகேஷன்லையும் யூஸ் பண்ணிடாது. அது நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தயவுசெய்து யூஸ் பண்ணிடாது. கேரிங் த வில்லேஜ், கேரிங் த ஸ்கூல், கேரிங் எ பர்சன், இந்த மாதிரியே போட்டு எல்லாம். ரோட்டரின்னு மேடம் வந்து உங்களை அலோவ் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எல்லாருமே ரோட்டரி மெம்பர்ஸ் இங்கே இருக்கீங்க, ப்ளீஸ் டோன்ட் பி ஏ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரோட்டரி. முதல் உரிமையை ரோட்டரிக்கு கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடும். ரோட்டரியே ஃபெயிலியர் ஆகிடும். ரோட்டரியை டாப் ப்ரியாரிட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா ரோட்டரி கவர்னர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுதான் ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேமிலி ஆர் பிஸ்னஸ் ஆர் ஃபேமிலி. ஏன்னா இப்போ ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சொல்லுவாங்க, அடுத்து பிஸ்னஸ் சொல்லுவாங்க. நான் ஃபேமிலிக்கு கொடுக்க மாட்டேன், நான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் தான் கொடுப்பேன், ரெண்டாவது ஃபேமிலி வச்சுக்குவேன். ஸோ மூணாவது ரோட்டரி அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரோட்டரி கொடுக்காதீங்க. அது நான் எல்லா இடங்களிலும் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ப்ளீஸ் டோன்ட் கிவ் அ டாப் ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டு தி ரோட்டரி. யூ டோன்ட் கிவ். அதனால் நீங்கள் எப்போவுமே தேர்ட் வச்சுருந்தீங்கன்னா மேடம் உங்களை ஈஸியாக வருவாங்க. சரிதானே? மெம்பர்ஷிப் செமினார் 26ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கு சீஃப் கெஸ்டாக வரப்போகிறது வந்து மெம்பர்ஷிப்பை பற்றி பேசின போது சொன்னால் வேர்ல்டு நம்பர் 1 அவர் தான் கெஸ்ட் ஆஃப் ஆனராக வரப்போகிறார். அவர் யாருன்னா டிஜி, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 3000 ஐபிடிஜி வந்து கார்த்திக். அவர் தான் வேர்ல்டில் அதிகமாக லாஸ்ட் இயர் மெம்பர்ஷிப்பை சேர்ந்தார். அவர் தான் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஆகிறார். ஃபவுண்டேஷன் செமினார் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடக்குது. அங்கே வச்சு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸோட 350 தையல் மிஷின்கள் கொடுப்பதற்கு இலக்கு. 350 தையல் மிஷின் வந்துருச்சு. மொத்தம் 3 ஃபேஸில் கொடுக்க முடியும். 4 ஃபேஸாக பிளான் பண்ணோம், இப்போ 3 ஃபேஸாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆமாம், அது அப்படிங்கிறப்ப அது 350 3 ஃபேஸாக முடிச்சிடலாம்னு ஒரு பிளான் பண்ணோம். அதுக்கு ஃபவுண்டேஷன் செமினாருக்கு யார் சீஃப் கெஸ்ட்னா, வேர்ல்டில் பாம்பேயில் உள்ள டிஸ்ட்ரிக்டில் ஐபிடிஜி, அவர் ஐபிடிஜி 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் 100 கோடி. நம்மெல்லாம் 1 கோடிக்கே திணறிக்கிட்டு சேத்தன் தேசாய் அவர் தான் வர்றாரு கெஸ்ட் ஆஃப் ஆனர். பேசி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 100 கோடி கொடுத்துருக்காரு அவர் டிஸ்ட்ரிக்டில் கலெக்ட் பண்ணி. மேபி பாம்பே பாசிபிள் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் 100 கோடிங்கிறது சின்ன அமௌண்ட்லையே ஒரு டிஸ்ட்ரிக்ட் அவர் தான் வர்றாரு. அவங்களெல்லாம் ஏன் வேர்ல்டு நம்பர் 1 பூரா கூட்டிகிட்டு வரேங்கிறது உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கணும். நம்ம வேர்ல்டு நம்பர் 1 ஆகலைனாலும் பரவாயில்ல, ஏதோ 2-3 இருக்கும். எல்லாம் இட் இஸ் நாட் பை எ சிங்கிள் மேன். என் ஒருவனால் எந்த காரியமும் நடக்காது. நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். என்னுடைய பொறுப்பை, என்னுடைய பணியை நான் நிறைவாக செய்வேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி. ஒரே ஒரு சின்ன நான் சொன்னேன். கான்ஃபரன்ஸ் வந்து கொடைக்கானல், அதெல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும், தெரியாதா? கான்ஃபரன்ஸ் கொடைக்கானல்
ஜனவரி 29, 30, 31, 2027. பெயர் வந்து சங்கமித்ரம் 2.0. ஏன்னா ஏற்கனவே சங்கமித்ரம் சேர்மனாக நான் தான் இருந்தேன். ஈவன் நான் கிளப் பிரசிடெண்டாக கூட ஆகிறப்ப நான் கான்ஃபரன்ஸ் சேர்மனாக ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. அதே கொடைக்கானல், அதே வீடியோ, அதே கோடம். தேங்க்யூ.